ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தங்கத்தினுடைய விலை இப்பொழுது சரிவை கண்டு கொண்டிருக்கிறது. அது எதனால் இத்தகைய சரிவு ஏற்படுகிறது என்பது இப்பொழுது தங்கம் வாங்கலாமா அல்லது விற்கலாமா, தங்கம் பிறகு விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டா, அதை பற்றி வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் போன்றவற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். கடந்த மார்ச் மாதம் வரை தங்கத்தினுடைய விலை உயர்ந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது அது ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் சைன் ஆனவுடனே சர்வதேச சந்தையில உடனடியாக கோல்டு சில்வருடைய விலை சரிந்துள்ளது. அதுவும் கடந்த 7 மாதங்கள் இல்லாத அளவுக்கு இப்பொழுது குறைந்து காணப்படுகிறது. காரணம், அது ஜனவரியிலிருந்து மார்ச் வரை உயரத்தில் சென்று கொண்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இப்பொழுது அது குறைந்துள்ளது. முன்பு தங்கத்தினுடைய விலை ஏற்றத்திற்கு காரணம் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லா நாடுகளும் அதனுடைய சென்ட்ரல் பேங்க் எல்லாம் இந்த வாங்கி அதை செக்யூர் பண்றதுக்கு கோல்டு எல்லாம் உபயோகப்படுத்தியதால் அப்பொழுது அதனுடைய விலையெல்லாம் ஏறி இருந்தது. இப்பொழுது இன்வெஸ்டர்ஸ் கோல்டு இடிஎஃப்லையும் இன்வெஸ்ட் செய்யறது தான் நமக்கு இப்போ ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் என்றும், பிசிக்கல் கோல்டெல்லாம் வாங்கி அதை விற்கும் பொழுது பலவித லாஸ், அதாவது மேக்கிங் சார்ஜஸ் போன்ற பலவித சார்ஜஸ் எல்லாம் இருப்பதால் அது நமக்கு கம்மியாக ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. 2 மாதங்கள் கழித்து வெட்டிங் சீசன்லாம் வரும்பொழுது தான் தங்கத்தினுடைய தேவை அதிகரித்து மக்கள் வாங்குவது அதிகமாகும். அப்பொழுது இதனுடைய விலை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த 1 மாதத்தில் மட்டும் தங்கத்தினுடைய விலை 10% குறைந்துள்ளது. டாலருடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய நாடுகளும் சரி, இண்டிவிஜுவல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற முதலீட்டாளர்களும் சரி, அவர்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவது கோல்டில் குறைந்துள்ளது. ஆகவே இந்த கோல்டுடைய விலையும் இறங்குவதற்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் தங்கத்தினுடைய விலை 1 அவுன்ஸுக்கு $5,594 விற்கப்பட்டது. இப்பொழுது அதை கம்பேர் பண்ணும்போது 1 அவுன்ஸ் தங்கம் $4,000 சரிந்துள்ளது. அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா $1,594 குறைந்துள்ளது. கிட்டத்தட்ட $1,600 அது சரிந்துள்ளது என்று கூறலாம். இந்த மாதத்தில் மட்டும் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,880 சரிவு ஏற்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி 14,500 கிராம் தங்கம் இருந்ததுக்கும் ஒரு சவரன் 1,16,000 அளவுக்கு இருந்தது. இப்பொழுது ஜூன் 29ஆம் தேதி இதனுடைய விலை 1 கிராமுக்கு தங்கம் 13,195 விற்கப்படுகிறது. அதே போல் ஒரு சவரனுக்கு 1,05,000 விற்கப்படுகிறது. ஜூன் 1,16,000 ஒரு சவரனுக்கு இருந்தது. இப்போ ஜூன் 29ல் ஒரு சவரன் 1,05,000 விற்கப்படுகிறது. இது மேலும் 1,000-2,000 அளவுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். கடந்த 2026 ஜனவரி 29ஆம் தேதி அன்று தங்கம் 1 கிராம் 16,800க்கும் ஒரு சவரன் 1,34,400க்கும் விற்கப்பட்டது. இப்பொழுது அது இந்த அளவுக்கு சரிந்துள்ளது. சர்வதேச முதலீட்டாளர்கள் கச்சா எண்ணெயில் முதலீடு அதிகமாக செய்வதால் இந்த தங்கத்தினுடைய விலை சரிந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் மேலும் சில காரணங்கள் இருக்கு. அதுக்கு முதல் காரணம், வலுவான நிலையில் அமெரிக்க டாலர் இருக்கு. அதில் முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க, டாலர் பக்கம் அவர்களுடைய முதலீட்டை திருப்பி செய்வதால் தங்கத்தினுடைய விலை குறைகிறது. இரண்டாவதாக, அமெரிக்க வங்கிகள் அதனுடைய வட்டியை உயர்வு எப்பொழுதும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆதலால் அவர்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவதை விரும்புகிறார்கள். மூன்றாவதாக, முதலீட்டாளர்கள் தங்கள் ETF முதலீடுகளை லாப நோக்கம் மற்றும் பதற்றத்தில் விற்கிறார்கள். அதனால் இந்த தங்கம் வாங்குவது குறைந்து காணப்படுகிறது. பாதுகாப்பு முதலீட்டுக்கு தேவை அதிகமாவதால் இவர்களுடைய இன்வெஸ்டர்ஸ் அதை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். தங்கம் விலை மேலும் சரியுமா என்றால், முதலீட்டாளர்கள் அமெரிக்க டாலர் வலுப்பெறுவதை பொறுத்து தங்கம் விலையில் அது எதிரொலிக்கும். டாலருக்கு வட்டி உண்டு, தங்கத்துக்கு வட்டி கிடையாது. ஆகையால் இன்வெஸ்டர்ஸ் தங்கத்திலிருந்து டாலருக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்பொழுது தங்கத்தை விற்றுவிடலாமா என்றால், வல்லுநர்கள் கூறும்பொழுது தங்கம் என்றைக்கும் மதிப்பு இழக்காது என்றும், நீண்ட கால முதலீட்டாளர்கள் பதற்றப்பட வேண்டாம் என்றும், அதை இப்பொழுது சரிவை கண்டு நாம் உடனே விற்க வேண்டாம் என்றும் கூறுகிறார்கள். முன்பு சர்வதேச நாடுகள் அதனுடைய தங்கத்தை வாங்கி இருப்பை வைத்து தன்னுடைய பொருளாதார நெருக்கடிக்கு வரும்போது அதை பாதுகாப்பாக வைப்பதற்காக தங்கம் இருப்பை அதிகப்படுத்தினார்கள். ஆதலால் எல்லா இடமும் எல்லா நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்குங்க
அதாவது நம் நாட்டில் உள்ள ரிசர்வ் பேங்க் போன்று உள்ள எல்லா சென்ட்ரல் பேங்கும் தங்கத்தினுடைய இருப்பை வாங்கி அதை அதிகப்படுத்தி கொண்டு இருந்தன. ஆனால் இப்பொழுது அவர்கள் அதை நிறுத்திவிட்டு கச்சா எண்ணெயில் முதலீடோ இப்போது டாலருக்கு இன்வெஸ்ட் பண்ணுவதை அதிகரித்துள்ளனர். இதுவும் ஒரு காரணமாக இப்போது தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானியா அவர்கள் கூறும் பொழுது, போர் முடிவுக்கு வந்த பின் தங்கம் விலை கட்டாயமாக உயரும் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது போர் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அந்த போர் ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள ஷரத்துகள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் செய்யவில்லை என்றும், உதாரணமாக ஈரான் தன்னுடைய ஹார்மோஸ் கட்டுப்பாட்டை சுதந்திரமாக தான் கட்டுப்படுத்த வேண்டும், தான் அதுக்கான அமௌண்ட்டை கலெக்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளது. அது மட்டும் தங்களுடைய நாட்டிற்கு ஏற்பட்ட போரினால் ஏற்பட்ட இழப்புக்கு ஈடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுள்ளது. இதற்கிடையே அமெரிக்கா தாங்கள் கூறும் கண்டிஷன்களை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஈரான் மிகப்பெரிய அழிவை சந்திக்க நேரிடும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அதில் ஒரு முடிவு ஏற்பட்டு இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் ஏற்படவில்லை. அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் நடந்தவுடன் தங்கத்தினுடைய விலைகள் உயரும் என்றும் கூறுகிறார். அவர் மேலும் கூறும்பொழுது, இந்த வருட இறுதியில் தங்கத்தினுடைய விலை 1,60,000க்கு விற்கப்படும் என்று கூறுகிறார். பொதுவாக தங்கத்தினுடைய வேல்யூ எப்பொழுதும் அதிகமாகத்தான் இருக்கும். விலை குறைந்தாலும் பிறகு ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு என்று வல்லுநர்கள் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த தங்கத்தினுடைய வேல்யூ இன்றைக்கும் மதிப்பு இழக்கக்கூடிய நிலைமை வராது என்று உறுதியாக கூறுகிறார்கள். மற்ற வெள்ளி தங்கத்தை தவிர வேறு இன்வெஸ்ட்மெண்ட் போனாலும், எஃபிஓ அல்லது மற்றதில் போனாலும் இந்த அளவுக்கு உயரும்பொழுது வரும் லாபம் வராது என்றும், அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் ஏதாவது இன்வெஸ்ட் செய்யும் போது அந்த மார்க்கெட் ஸ்திரமாக இல்லை என்றால் அதனால் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெறும் ஷேர் மார்க்கெட் மட்டுமல்லாமல் பிட்காயின் போன்ற மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணும்பொழுது அதனுடைய லாஸ் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆகையால் இந்த தங்கத்தை வைத்திருப்பவர்கள் இப்பொழுது விற்க தேவையில்லை என்றும், எப்படியும் கல்யாண சீசன் போன்றவை வரும்பொழுது இதனுடைய விலை ஏறத்தான் செய்யும் என்றும், அது மட்டும் இல்லை இந்த அமெரிக்கா ஈரானுடைய போரின் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் போது தங்கத்தின் விலை உயரும் என்றும், மற்ற நாடுகள் தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார். தங்கம் வாங்குவதற்கு இப்பொழுது விலை குறைந்து காணப்படுவதால் இப்பொழுது வாங்கலாம் என்றும், இன்னும் சிறிது இறங்குவதற்கு 1000, 2000, 5000 வரை உள்ளதான இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், அதனால் இந்த சூழ்நிலையில் வாங்குவது பின்னாளில் அது தங்க விலை உயரும் போது அது நம்ம அதிக லாபமும் உதவும் என்று கூறுகிறார். ஆகவே நான் இந்த மார்க்கெட்டுடைய நிலவரத்தை பார்த்து தங்கத்தில் முதலீடு செய்ததாகத்தால் இப்பொழுது செய்யலாம் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். விற்பதை இப்பொழுது தவிர்க்கலாம் என்று கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.